வெல்கம் டு கேஆர்ஆர் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சூப்பரான சிக்கன் பிரியாணியும் சிக்கன் கிரேவியும் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த சிக்கன் பிரியாணி பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக ஒரு மசாலா அரைச்சி ரொம்ப சூப்பராக அருமையாக, அதுவும் பார்த்திங்கன்னா குக்கரில் செய்ய போகிறோம். ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த சிக்கன் பிரியாணி கூடவே பார்த்திங்கன்னா ஒரு பக்காவான சிக்கன் கிரேவி தாங்க பார்க்க போகிறோம். இந்த சிக்கன் பிரியாணிக்கு இந்த கிரேவி ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். இந்த கிரேவியும் பார்த்திங்கன்னா குக்கரில் தான் செய்ய போகிறோம். இந்த ரெண்டு ரெசிபியுமே ரொம்ப சீக்கிரமாக குயிக்காக நம்ம குக்கரில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க அந்த ரெண்டு ரெசிபியும் எப்படி செய்கிறது நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் சிம்பல் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனில் ஒன்றுக்கு ஒன்றே கிடச்சிட்டு இருக்கும். இப்போ வாங்க பிரியாணியும் கிரேவியும் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். நாம் இன்றைக்கி 1/2 கிலோ அளவில் தான் சிக்கன் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 1/2 கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன். நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். பீஸும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக தான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்குங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்குங்க. இப்போ எல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா இதை ஒத்தாப்பில் ஒன்று கலந்து விட்டுருங்க. நம்ம இது போல் உப்பு காரம் எல்லாம் சேர்த்து ஊற வச்சுட்டு செய்யும் போது பார்த்திங்கன்னா சிக்கன் நல்லா சாஃப்டாக இருக்கும், நல்லாவே வெந்து வரும். அதே சமயம் டேஸ்ட்டும் நல்லா இருக்குங்க. நம்ம பிரியாணியில் வர டேஸ்ட்டு அப்படியே இந்த சிக்கன்லேயும் நமக்கு வரும். அதனால் இது போல் நல்லா ஊற வச்சுட்டு செய்வோம். இது பார்த்திங்கன்னா ஒரு 1/2 மணி நேரம் கிட்ட நல்லா ஊற வச்சு எடுத்துக்குவோம். நல்லா ஊறட்டும். இப்போ பிரியாணிக்கு நான் இன்றைக்கி பாஸ்மதி ரைஸ் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்கள்கிட்ட என்ன அரிசி இருக்கோ அதை நீங்கள் எடுத்துக்கலாம். 1.5 டம்ளர் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். இதை நல்லா ஒரு 2-3 தடவை நல்லா கழுவிட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்குவோம். இந்த அரிசியும் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு 1/2 மணி நேரம் கிட்ட ஊறட்டும். இப்போ கிரேவி செய்யறதுக்கு 1/2 கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இதில் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்துக்குங்க. 1/2 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள். அப்புறம் இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள். அப்புறம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்குவோம். 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு. இப்போ எல்லா பொருளும் சேர்த்தாச்சு. இதையும் நல்லா ஒத்தாப்பில் கலந்து விட்டு இதையும் நம்ம ஒரு 1/2 மணி நேரத்துக்கு ஊற வச்சு எடுத்துக்கணும். நம்ம சிக்கன் இது போல் நல்லா ஊற வச்சுட்டு செய்யும் போது பார்த்திங்கன்னா டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. அதில் நல்ல காரம் உப்பு எல்லாம் இறங்கி நம்ம கிரேவியோடு சாப்பிட்றப்ப டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வந்து பிரியாணிக்கு இன்றைக்கி ஃப்ரெஷ்ஷாக ஒரு மசாலா ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்குங்க. ஒரு சின்ன துண்டு பட்டை 2 எடுத்துக்குங்க. 3 கிராம்பு, 3 ஏலக்காய், ஒரே ஒரு அன்னாசி பூ சின்னதாக எடுத்திருக்கேன். கொஞ்சமாக ஜாதி பத்திரி எடுத்திருக்கேன். ஒரு 1/4 டீஸ்பூன் மிளகு, 1/4 டீஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் சோம்பு. இது எல்லாமே பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி 1/2 கிலோ அளவுக்கு தான் சொல்லியிருக்கேன். இந்த அளவு எடுத்திங்கன்னா போதும். இதே இது வந்து நீங்கள் 1 கிலோ எடுக்கிறீங்க அப்படின்னா இந்த அளவுகள் எல்லாத்தையும் அப்படியே டபுளாக மாற்றிக்கிங்க. இது கூடவே 4 முந்திரி பருப்பு, ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கசகசா சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்குவோம். இப்போ நம்மளுக்கு பிரியாணி மசாலா ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ எல்லாமே ரெடியாக இருக்குது. இப்போ நல்லா சிக்கன் ஊறி வரட்டும். இப்போ அரிசி பாருங்கள் நல்லா ஊறி வந்துடுச்சு. ஊற வச்சு 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இன்றைக்கி நம்ம குக்கரில் தான் பிரியாணி செய்ய போகிறோம். அதுக்கு அடுப்பில் குக்கர் வச்சுருக்கேன். இப்போ இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்குங்க. இந்த எண்ணெய் கூட பார்த்திங்கன்னா ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய்யும் சேர்த்துக்குங்க. இப்போ நல்லா இது காஞ்சதுக்கப்புறம் இதில் 2 பிரிஞ்சி இலை, அப்புறம் 2 பெரிய வெங்காயம் நீள்வாக்கில் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்குங்க. நம்ம வேறு எந்த மசாலா பொருளும் சேர்க்க வேணாம். நம்ம பிரியாணி மசாலா எல்லாம் சேர்த்து அரைச்சிருக்கோம். அதனால் தனியாக நம்ம இதில் பட்டை கிராம்பு எதுவும் சேர்க்க வேண்டியில. இப்போ வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா செவந்து வதங்கி வரணும். நல்லா செவக்க வதக்கிட்டு வைக்கும் போது தான் பிரியாணி டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ இது கூட பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி ரம்ப இலை சேர்த்துக்கிறேன். இது உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா சேர்த்துக்குங்க. இது சேர்க்கும் போது பார்த்திங்கன்னா பிரியாணிக்கு தனியாக ஒரு டேஸ்ட்டு கொடுக்குங்க. டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ வெங்காயம் பாருங்கள் நல்லா இந்த அளவுக்கு ப்ரௌன் கலர் வரணும். நம்ம பிரியாணியாக இருந்தாலும் சரி, கிரேவியாக இருந்தாலும் சரி, வெங்காயத்தை இந்த அளவுக்கு நல்லா வதக்கிட்டு செய்யும் போது டேஸ்ட்டும் வாசனையும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இது கூடவே பார்த்திங்கன்னா 1.5 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு சாந்து சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன் ஒரு 2 செகண்டுக்கு. இப்போ இது வதங்கினதுக்கப்புறம் இதில் ஒரு 3 பச்சை மிளகா, 2 தக்காளி பழம் நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன்.
இதிலே பார்த்திங்கன்னா நல்லா ஒரு அரை கைப்பிடி அளவுக்கு புதினா இலை சேர்த்துக்கிறேன். அதே போல் மல்லித்தலையும் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இப்போ எல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா இதை வதக்கி விட்டுக்கோ. வெங்காயம் தக்காளி பழம் எல்லாம் நல்லா ஒத்தாப்பில் வதங்கி வரட்டும். இப்போ நல்லா இந்த அளவுக்கு வதங்கி வரணும் தக்காளி. வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம ஊற வச்சுருக்க சிக்கனை இது கூட சேர்த்துக்குவோம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம அரைச்சி வச்சுருக்க பிரியாணி மசாலாவும் சேர்த்து ஒரு 2 செகண்ட் கலந்து விட்டோம். நான் இன்றைக்கி கரெக்டான அளவு தான் பிரியாணி பவுடர் ரெடி பண்ணியிருக்கேன். அதனால் அப்படியே எல்லாத்தையும் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ ஊற வச்ச சிக்கனையும் இதில் சேர்த்துக்குவோம். சேர்த்து இந்த சிக்கனை பார்த்திங்கன்னா நல்லா ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. வதக்கிட்டு வேக வைக்கும் போது சீக்கிரமாக நமக்கு வெந்து வந்துடும். சிக்கன் பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். நல்லா வதக்கி விட்டுக்குவோம் இதை. இப்போ சிக்கன் நல்லா வதக்கிட்டேன். ஓரம்லாம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வருது பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கணும். இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா தண்ணிலாம் எதுவும் சேர்க்கக்கூடாது. அப்படியே ஒரு மூடி போட்டு நல்லா ஒரு 10 நிமிஷத்துக்கு அடுப்பு தீயை குறைச்சி வச்சு வேக வைங்க. அப்பப்போ கலந்து விட்டுக்குங்க. நல்லா சிக்கன் வெந்து வரட்டும். இப்போ இது ஒரு பக்கம் வெந்துகிட்டு இருக்கட்டும். இது வேறு ஒரு அடுப்புக்கு நம்ம மாற்றி வச்சுட்டு இந்த அடுப்பில் பார்த்திங்கன்னா நம்ம கிரேவி தாளித்து விட்டுடலாம். இப்போ கிரேவியும் பார்த்திங்கன்னா நம்ம இன்றைக்கி குக்கரில் தான் செய்ய போகிறோம். அதுக்கு அடுப்பில் குக்கர் வச்சுருக்கேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்குங்க. எண்ணெய் காஞ்சோன்னே இதில் ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு அன்னாசி பூ, 2 கிராம்பு, ஒரு ஏலக்காய், கொஞ்சம் கல்பாசி, ஒரு மராட்டி முக்கு. அவ்வளோதான் இதுக்கான மசாலா ஜாமான்லாம். இப்போ இது நல்லா பொரிஞ்சு செவந்ததுக்கப்புறம் 2 பெரிய வெங்காயம் நல்லா பொடுசாக நறுக்குனது சேர்த்துக்குங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். இப்போ வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து ஒரு 2 செகண்ட் நல்லா வதக்கிக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இது கூடவே 2 தக்காளி பழம் கட் பண்ணது சேர்த்து இதையும் நல்லா வதக்கி விட்டுக்குங்க. தக்காளி பழம் நல்லா குழஞ்சி வதங்கி வரணும். அப்போ தான் கிரேவி நல்லாயிருக்கும். இப்போ தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் நம்ம ஊற வச்சுருக்க சிக்கன் இதில் சேர்த்துக்குவோம். சிக்கன் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு இதை இந்த எண்ணெயிலே வதக்கிட்டு வேக வைக்கும் போது நல்லா வெந்து வரும். இப்போ நல்லா வதக்கி எடுத்துக்குவோம். இப்போ இது வதங்கிட்டு இருக்கும் போதே பார்த்திங்கன்னா நல்லா ஒரு அரை கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தழை சேர்த்துக்குங்க. நல்லா வதங்கி வரணும். வதங்கி வந்ததுக்கப்புறம் இதில் நம்ம தண்ணி ஊற்றி வேக வச்சுக்குவோம். இப்போ பாருங்கள் சிக்கன் நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ பார்த்திங்கன்னா இதில் நான் ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு கிரேவி எந்த அளவுக்கு தேவையோ அதுக்கு தகுந்த அளவு தண்ணி சேர்த்துக்குங்க. இப்போ தண்ணி சேர்த்தாச்சு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு காரம்லாம் பார்த்துட்டு தேவைன்னா சேர்த்துக்கலாம். இப்போ எனக்கு உப்பு கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு குக்கர் மூடி போட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா ஒரு 3 விசில் வச்சு எடுத்தீங்க அப்படின்னாக்கா சிக்கன் நல்லா வெந்து வந்துடும். இப்போ இதை நல்லா 3 விசில் வச்சு வேக வச்சு எடுத்துக்குவோம் நம்ம. இப்போ பாருங்கள் நம்ம பிரியாணிக்கு சிக்கன் வேக வச்சுருந்தோம். நல்லா அருமையாக வெந்து வந்துருச்சு பாருங்கள். சிக்கன்லேருந்தே நமக்கு தண்ணி விட்டு எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். நல்லா இந்த அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கணும். சிக்கனை இது போல் நல்லா வேக வச்சுட்டு செய்யும் போது தான் பிரியாணி கூட சேர்த்து சாப்பிட்றப்ப டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இன்றைக்கி 1.5 டம்ளர் அளவுக்கு அரிசி எடுத்திருக்கேன். அதுக்கு நான் ஒரு 2.25 டம்ளர் அளவுக்கு தண்ணி வச்சுக்கிறேன். அதாவது 1 டம்ளருக்கு 1.5 டம்ளர் அளவு தண்ணி, 1.5 டம்ளர் அரிசி எடுத்ததுனால 2.25 டம்ளர் நான் வச்சுருக்கேன். நீங்கள் 1 டம்ளருக்கு 1.5 டம்ளர்னு கணக்கு பண்ணி தண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா சரியான அளவாக இருக்கும். பாஸ்மதி ரைஸ் அப்படிங்கிறதுனால. இதே இது வந்து நீங்கள் வேறு அரிசி எடுக்கிறீங்க, சீரக சம்பா அப்படின்னா 1க்கு 2 வைங்க. அது இன்னும் கரெக்டாக இருக்கும். இப்போ பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குவோம். நம்ம வந்து சிக்கன் பேசுகிற போது சிக்கனுக்கு மட்டும்தான் சேர்த்துருந்தோம், அரிசிக்கு சேர்க்கலை. அதனால் கொஞ்சம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ நல்லா கலந்து ஒரு கொதி வந்தோடனே நம்ம ஊற வச்சுருக்க அரிசியை இதில் சேர்த்துக்குவோம். தண்ணிலாம் வடிச்சிட்டு தண்ணி இல்லாத அளவுக்கு சேர்த்துக்குங்க. இப்போ அரிசி எல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன். அதை இது கூட சேர்த்து நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுருங்க. அடியிலேருந்து நல்லா ஒத்தாப்பில் கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டு இப்போ குக்கர் மூடி போட்டு விசில் போட்டு
அடுப்பை சிம்மில் வச்சு ஒரே ஒரு விசில் வச்சிங்கன்னா போதும். ரொம்ப அருமையாக சூப்பராக வெந்து வந்துடும். நம்ம ஏற்கனவே சிக்கன்லாம் வேக வச்சுட்டோம். அதனால நம்ம ஒரு விசில் வச்சா போதும், சாதம் நல்லா வெந்து வந்துடும். ஒரு விசில் வச்சு அந்த ப்ரெஷர் பார்த்திங்கன்னா நல்லா தன்னால் அடங்கி வரணும். அது வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இதுக்கிடையில் பார்த்திங்கன்னா நம்மளோட சிக்கன் கிரேவிக்கு வேக வச்ச சிக்கன் நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ இந்த கிரேவி வந்து கொஞ்சம் தண்ணியாக இருக்கும். அடுப்பை ஆன் பண்ணி திரும்பவும் இன்னும் ஒரு 5 நிமிஷத்துக்கு நம்ம கொதிக்க விடுவோம். எந்த அளவுக்கு தண்ணியாக இருக்குது பாருங்கள். இன்னும் கொஞ்சம் திக்காக இருந்துச்சுன்னா நம்ம பிரியாணி கூட சேர்த்து சாப்பிட டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ அடுப்பை ஆன் பண்ணி விட்டு இதில் பார்த்திங்கன்னா கடைசியாக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்குங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பார்த்திங்கன்னா கஸ்தூரி மேத்தி சேர்த்துக்குங்க. அது சேர்க்கும் போது இந்த கிரேவி இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இது போல் இந்த பொருட்களை கடைசியாக அந்த கிரேவியில் சேர்த்துட்டு கொதிக்க வச்சு நம்ம இறக்கும் போது பார்த்திங்கன்னா அந்த வாசனையும் டேஸ்ட்டும் ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ இது நல்லா சேர்த்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 3 நிமிஷம் கொதிக்க வச்சாலே போதும், நம்ம கிரேவி ரெடி ஆகிடும். கொஞ்சம் லைட்டாக திக்காகி வரட்டும், அது வரைக்கும் இது கொதிக்கட்டும். இப்போ பாருங்கள், கிரேவி கொதிச்சு நல்லா திக்காகி வந்துடுச்சு. அவ்வளோதான். இந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா நம்ம பிரியாணியோட சேர்த்து சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியதான். நம்மளோட கிரேவி ரொம்ப சூப்பராக அருமையாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ அடுத்து நம்ம பிரியாணி எப்படி வெந்திருக்குன்னு பார்ப்போம். நம்ம இப்போ பிரியாணி பாருங்கள், ஒரே ஒரு விசில் தான் வச்சு எடுத்திருக்கேன். ப்ரெஷர் எல்லாம் தன்னால் அடங்கினதுக்கு அப்புறம் தான் ஓப்பன் பண்ணுறேன். அவ்வளோதான். பிரியாணி ரொம்ப சூப்பராக நல்லா கமகமன் வாடையோட சூப்பராக அருமையாக ரெடியாக இருக்குங்க. சாதமும் பாருங்கள் நல்லா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் உதிரி உதிரியாக வந்திருக்கு பாருங்கள். சாதத்தை கொஞ்சம் மொல்லமாக அப்படியே கலந்து விடுங்க. வேகமாக கலந்தோம் அப்படின்னாக்கா உடஞ்சிரும். லைட்டாக மெதுவாக இது போல் பொறுமையாக ஒரு தடவை ஒன்று கலந்து விட்டுருங்க. இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நெய் விருப்பம்னா கொஞ்சம் சேர்த்து கலந்தோம் அப்படின்னாக்கா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். சாதமும் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா உடையாமல் கொள்ளாமல் நீட்டாக இருக்குது பாருங்கள். உதிரி உதிரியாக இருக்குது சாதமும். அதே போல் சிக்கனும் பாருங்கள் நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்கு. கை வைக்கப்பே அப்படியே நொறுங்குது பாருங்கள். சூப்பராக அருமையாக ரெடியாக இருக்குங்க பிரியாணியும். இந்த மெத்தடில் நான் சொன்னது போல் செஞ்சு பாருங்கள். இன்றைக்கி ஒரு சூப்பரான லஞ்சு காம்போ பார்த்துருக்கோங்க. நல்லா ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி செஞ்ச ஒரு சூப்பரான பிரியாணியும் இது கூடவே ஒரு நல்ல அருமையான கிரேவியும் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துருக்கோம். இந்த 2 ரெசிபியும் நான் சொன்னது போல் சொன்ன அளவுகளோட ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக அருமையாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம KRR கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு வேறொரு ரெசிபியோடு சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.